ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான அழகாக விடிந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் உனக்கான நல்ல செய்தி சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்ததான் உன் வராகி அம்மா உன் வீடு தேடி வந்துள்ளேன். ஆனால் நான் வந்ததை கூட கவனிக்காமல் நீ அப்படி என்னதான் யோசித்து கொண்டிருக்கிறாயோ என்பதை நான் அறிய மாட்டேன். கால் வலிக்கிறது என் செல்லமே. உன் வராகி அம்மாவை உன் மனதிற்குள் அமைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரியாக புரிந்து செய்ய ஆரம்பித்து விட்டால் நான் சொன்னபடியே எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். இப்போதாவது உன் மனதை திறந்து என்னை ஏற்றுக்கொள்வாயா? தட்சணை கொடுக்கும் கைகளை காட்டிலும் தானம் கொடுக்கும் கைகளுக்கு தான் நான் அதிகம் கொடுத்து உதவுவேன் என்பதை புரிந்து கொள். இந்த செவ்வாய்க்கிழமை என்பது நல்ல நாள்தான். நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னுடைய கோயில் உண்டியலில் காசு போட வேண்டும், அந்த தட்சணையை எனக்காக கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நான் ஒருபோதும் எதிர்பார்ப்பதே கிடையாது. இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் பசி திருப்போர்களுக்கும் உன்னால் முடிந்த அளவுக்கு தானமும் தர்மமும் செய்தால் அது நேரடியாக என்னிடம் வந்து சேரும். அவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய உணவும் காசும் நேரடியாக என்னிடமே என் வசமாகவே வந்து சேரும். அதற்கு உரிய பலனாக நன்மையையும் புண்ணியத்தையும் நான் உடனே உனக்கு கொடுத்து விடுவேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் யாருக்கும் துன்பத்தை கொடுக்காமல் இருந்தாலே உன் வாழ்விலும் யார் மூலமாகவும் துன்பம் வந்து சேராது என்பதுதான் எழுதப்பட்ட நிதர்சனமான உண்மை. நீ யாராவது ஒருவருக்கு உதவி செய்தால் உன் துன்பங்களும் நிச்சயம் யாரோ ஒருவரால் தீர்த்து வைக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோடு வாழ ஆரம்பி. உன்னை சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இருக்க வேண்டும் எனதான் நான் ஆசைப்படுகிறேன். உன் வராகி அம்மா உன்னை படைத்தேன், உனக்கென ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன். அதில் உனக்கு சில சோதனைகளையும் கொடுத்துத்தான் ஆகுவேன். ஏனெனில் இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கிறாய் என்பதை நான் பார்க்க வேண்டும் அல்லவா? நல்லது நடந்தால் என்ன செய்கிறாய், கெட்டது நடந்தால் என்ன செய்வாய், அதை சமாளிப்பாயா அல்லது மனம் தளர்ந்து சோர்ந்து போய் அழுது வருத்தப்படுவாயா என எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சோதனை செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் கடந்து நான் சாதனை படைத்தே தீருவேன் என நீ தெளிவாக கவனமாக இருக்கப்பாரேன் செல்லமே. உன்னிடம் பேசாத மனிதர்களை விட்டுவிட்டு அவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு உன்னிடம் பேசக்கூடிய மனிதர்களிடம் சந்தோஷமாக நீயும் பேசி பழகு. உன்னை விட்டு விலகக்கூடிய விஷயங்களையும் உன்னை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய மனிதர்களையும் எதற்காக நீ யோசிக்கிறாய்? அவர்கள் தானாக உன்னை நேசித்து வரும்படி நிச்சயமாக நான் எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன். அதுவரையிலும் நீ கவலைப்படாதே என் செல்லமே. உன் எதிர்காலம் என்பது உன் நம்பிக்கையில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். ஒருபோதும் அது நடக்காது, இது கிடைக்காது என எதிர்மறையாக யோசிக்காமல் எதிர்மறையின் பக்கம் உன் சிந்தனையை செலுத்தாமல் எல்லாமே எனக்கு நல்லதாக நடக்கும், ஏனெனில் எனக்கு பின்னால் எனக்கு துணையாய் என் வராகியம்மா இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் நீ செய்யப்பார். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்தது கிடையாது என் செல்லமே. அதே போல அன்பை வைத்து ஏமாற்றியவர்களும் நன்றாக வாழ்ந்தது கிடையாது. நீ எல்லோரிடமும் அன்பு செலுத்துகிறாய், எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி பார்க்கிறாய். மனதிற்குள் எந்த விகற்பமும் இல்லாமல் எந்த கெட்ட யோசனையும் இல்லாமல் வெகுளித்தனமாக அப்பாவித்தனமாக நீ இருந்தாலும் உன்னை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்படி அன்பு செய்து சூழ்ச்சியால் உன்னை வீழ்த்த நினைப்பவர்களை எல்லாம் நான் வீழ்த்துவேன், நீ கவலைப்படாதே. உன் கோபம் என்பது உன்னை நேசிப்பவர்களை கூட வெறுக்க வைத்திடும். நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன்னையும் தாண்டி உன் மனதிற்குள் அடிக்கடி கோபம் வருகிறது. ஆனால் நீ எல்லாரிடமும் கோபப்பட்டால் எல்லா மனிதர்களும் உன்னை விட்டு விலகி போவார்கள் என்கிற உண்மையை முதலில் உணர்ந்து கொள். நீ வைக்கக்கூடிய அன்பு என்பது உன்னை வெறுப்பவர்களை கூட நேசிக்க வைத்துவிடும் என் செல்லமே. அன்பிற்கு அப்படிப்பட்ட சக்தியும் வலிமையும் உண்டு என்பதை உணர்ந்து கொள். தேவையில்லாத கோபத்தை மற்றவர்களிடம் காட்டுவதை காட்டிலும் உன்னுடைய அன்பை எல்லோருக்கும் காட்டித்தான் பாரேன். அதன் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் பரிசும் நிச்சயம் மிக பெரியதாகத்தான் இருக்கும். அதையும் தாண்டி யாராவது உன்னை நிராகரிக்கிறார்கள் என்றால் அதற்காக நீ சோர்ந்து போகாதே. அவர்களை விட்டு விலகி உனக்கான வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு, பயிற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கு பிறகு யாராலும் உன்னை நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவில் நீ முன்னேறுவாய். யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என் செல்லமே. யாருமே உன்னை நிராகரிக்க முடியாத அளவிலும் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது என்றால் முதலில் உன்னை தேடி வந்து உனக்கு மரியாதை செலுத்தும் விதத்திலும் நான் உன்னை மிக பெரிய அளவிற்கு முன்னேற்றத்தான் போகிறேன்.
உன் வாழ்வில் முன்னேற்றமும் எல்லா செல்வ வளமும் நலமும் உனக்கு கிடைப்பதற்காகவே உன் வராகியம்மா நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்துள்ளேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் நீ விரும்பியது போலவே நடக்கப் போகிறது. நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு உடனே நடக்க வேண்டும் என நீ நினைக்கிறாய். ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? நீ ஆசைப்படுவதும் நீ எதிர்பார்ப்பதும் நீ விரும்புவதும் உடனே உனக்கு விரைவிலேயே கிடைத்து விட்டால் நீ அதற்கேற்றாற் போலவே விரைவிலேயே அதை வெறுக்க தொடங்கிவிடுவாய் என்பதுதான் உண்மை. எதுவுமே காத்திருந்து பெற்றுக்கொண்டால்தான் அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என் செல்லமே. அதற்காக தான் நீ கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சில சமயம் காலதாமதப்படுத்துகிறேனே தவிர நீ கேட்டதை உனக்கு கொடுக்கக்கூடாது என்ற எண்ணமே எனக்கு கிடையாது. நிச்சயம் நீ கேட்டதை, நீ விரும்பியதை உன் ஆசைப்படியே நான் உன்னிடம் ஒப்படைப்பேன். உன் விருப்பப்படியே நீ சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழத்தான் போகிறாய். வருந்தாதே என் செல்லமே. எதை நினைத்தும் நீ கவலைப்படவும் வேண்டாம். உன் கோபத்தை தாண்டி பேச வைத்து உன்னையே குற்றவாளி ஆக்கக்கூடிய மனிதர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். பிரியமானவர்களுக்கு அமைதியை மட்டும் பரிசாக கொடு. உன்னிடம் கோபத்தை வரவழைத்தே தீருவேன், உன்னை நிம்மதியில்லாமல் வாழ வைத்தே தீருவேன் என நினைப்பவர்களுக்கு நீ எந்த பதிலும் பேசாமல் கடந்து போய்கொண்டே இரு. அவர்கள் என்னதான் உனக்கு கோபத்தை ஊட்டினாலுமே கூட உன்னை எப்படியாவது கோபப்படுத்திவிட வேண்டும், உன்னை எப்படியாவது நிம்மதியில்லாமல் வாழ வைத்து விட வேண்டும் என நினைத்து துன்பங்களையும் துயரங்களையும் உனக்கு கொடுத்தாலுமே கூட அவர்களை விட்டு அமைதியாய் கடந்து போய்விடு. தாங்க முடியாத வலி உனக்குள் இருக்கிறது என்றால் அவர்கள் கண்முன்னால் அழுதுவிடாதே என் செல்லமே. என்னிடம் வந்து சொல்லு. உன் மனதிற்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் நான் தருவேன். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். தேவையில்லாமல் அழுது கொண்டே இருக்கக்கூடாது. ஏனெனில் மனதில் தாங்க முடியாத பாரம் இருக்கும்போது கண்கள் கலங்கத்தான் செய்யும். அதையும் மீறி அழுகை வந்தாலும் கூட ஒரு நிமிடம் அழுதுவிட்டு அப்படியே நிறுத்திவிட வேண்டும். தொடர்ந்து நீ அழுது கொண்டே இருந்தாயே ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கண்ணீரானது உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஒளியை அணைத்து உன்னை மிகவும் சோம்பேறித்தனமாகவும் சோர்வான ஆளாகவும் மாற்றிவிடும். அழுது கொண்டே வருத்தப்பட்டு கொண்டே வாழ நீ ஆசைப்படுகிறாயா? இல்லையல்லவா? உனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்காது. நீ தைரியமாய் வாழ நினைக்கிற என் பிள்ளை. பிறகு எதற்காக அழுது ஏமாளியாய் மாறப்போகிறாய்? சோர்ந்து போகாமல் தைரியமாய் எழுந்து நில். காலம் என்பது ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக ஒளித்து வைத்து உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதையும் உணர்ந்து கொண்டு அந்த துன்பத்தை கடந்து வா. உனக்கான மகிழ்ச்சியை உன் கரங்களில் நானே ஒப்படைப்பேன். ஒரு தவறை செய்கிறோம் என்று தெரிந்து கொண்டே செய்தால் அது எப்படி பாவக்கணக்கில் சேராமல் இருக்கும்? நீ அப்படி தெரிந்தே செய்த தவறுகளுக்காக தான் இப்போது பாவக்கணக்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். விரைவில் எல்லாவற்றையும் உன்னிடமிருந்து நீக்கி உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளையும் சோதனைகளையும் உன்னிடமிருந்து தூக்கி எறிந்து உன் மனம் சந்தோஷப்படும்படி நான் செய்வேன். உன் மனதில் 1000 வலிகளை நீ சுமந்து கொண்டிருந்தாலும் அதை யாரிடமும் வெளிக்காட்டி காட்டாமல், யாரையும் எரிச்சல் படும்படி பேசிவிடாமல் கவனமாக வார்த்தைகளை விடு. ஏனெனில் உன் மனதில் கஷ்டம் இருக்கிறது என்பதற்காக மற்றவர்கள் கஷ்டப்பட வேண்டுமா என்ன? எல்லாருக்கும் இனிமை தரக்கூடிய இனிய வார்த்தைகளை அன்பாக பாசமாக பேசி பழகு. அதன் மூலமாக உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் வராகி.